எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்க ஃப்ராக்ஷன்ஸ் ஃபுல்லுமே வந்து டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸா இருக்கு. டினாமினேட்டர் சேமா இருந்தா தான் நம்மளால கம்பேரே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 8, 4, 4, 6, 8, 12. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னா 24. அப்ப என்னோட டினாமினேட்டர் எல்லாமே 24 இருக்கணும். நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 3/24 ஆகும்னா 3/3. தட் இஸ் 9/24. Next 1/8 na 3/3. That is 3/24. Next 1/4 6/24. 1/12 அப்படின்னா 2/2. 2/24. 1/6 4/24. இப்போ இந்த fraction எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணோம்னா 9 3 12 12 plus 6 18 18 plus 2 20 24. So 24 part. Okay. இப்போ இதுல கிரிக்கெட்டோட பார்ட் என்னன்னா 9/24. ஓகேவா? இப்போ இது டோட்டல் நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். டோட்டல் நம்பர் தெரியாது. ஆனா நமக்கான ஆன்சர் 27 ஸ்டூடெண்ட்னு தெரியும். அதனால இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ தெரியாத வேல்யூ எக்ஸ் போட்டுக்கிறோம். தெரிஞ்ச வேல்யூ சொல்யூஷன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27 இன்ட்டு இந்த 9/24 இந்த சைட் போகும்போது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். நம்ம இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 9s are 1 9s are 9, 3 9s are 27. 3 into 24 72 x. அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 72 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? how many students are like basketball? basketball என்ன இருக்கு? 1/12. basketball 1/12. so 1/12 into 72. so 6 மெம்பர்ஸ் வந்து basketball விளையாடுவாங்க. இவ்வளோதான் ஆன்சர்.